ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் லேயர் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பவுலோ இல்லை ஒரு பெரிய குக்கரோ இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம பண்ண போகிறது லேயர் பிரியாணி. ஸோ அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஒரு வெசல் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதில் ஃபஸ்ட்டு நான் வந்து கீ ஆட் பண்ணுறேன். கீ அண்ட் ப்ளஸ் ஆயிலும் ஆட் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக கீயில் செய்கிறதுனாலும் செய்யலாம். பட் நாங்கள் வந்து எப்போவுமே வந்து ஆயிலு கீ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் செய்வோம். ரொம்ப கீ ஃப்ளேவர் பிடிக்காதவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லேயர் பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ஆனியன் தான். இது நல்லா ரோஸ்டடாக வரணும் இந்த ஆனியன்னு. ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து லேயர்ஸே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ப்ரௌனிஷாக அந்த நல்ல ரோஸ்டட் லெவலில் இருக்குது இப்போ வந்து ஆனியனு. ஸோ இன்னுமே ரோஸ்ட் ஆகணும் நல்லா ப்ரௌனிஷாக. ஆனதுக்கப்புறம் ஒரு பவுலில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் ஒரு 75% நம்ம வந்து எடுத்துக்கலாம். 75% ஆனியன் எடுத்துக்கிறேன். இப்போது தனியாக எடுத்து ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம். இப்போ இதில் பேலன்ஸ் ஆனியன் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆனியனை நீங்கள் விட்டிங்கன்னா கருகிடும். ஸோ இதிலே வந்து நம்ம கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கணும். அதே ஆனியன்லேயே அதே ஆயில்லையே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணுங்கிற நீட் கிடையாது. பச்சை மிளகா ஒரு 4 ஆட் பண்ணிக்கிறேன். 1 கிலோ அளவுக்கு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கணும். அந்த லீவ்ஸ் எல்லாமே நல்லா சுண்டுற அளவுக்கு வந்து இது வந்து ரெடி பண்ணணும். நம்ம கர்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். 1 கிலோவுக்கு 1/4 லிட்ரு கர்டு வந்து ஆட் பண்ணிக்கணும். 2 கிலோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 1/2 லிட்ரு ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 தக்காளி பக்கம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லீவ்ஸ், பிரிஞ்சி லீஃப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணுவோம். மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக, மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, இதுவும் 2 ஸ்பூன். ஸோ இது நல்லா வந்து ஈக்குவலாக வந்து எல்லாமே ஸ்ப்ரெட்டாக ஸ்மாஷ் ஆகணும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வேகணும். வேணுங்கிற அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பவுலில் தண்ணியை ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ண போகிறது பாஸ்மதி ரைஸில். ஸோ அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ அதே டைமில் இதில் நம்ம சிக்கனும் ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா வெந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டு அதை வேக வச்சிடலாம். அதுக்குள்ளே தண்ணி கொதிச்சிடும். ஸோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணியாச்சு. சிக்கன் நல்லா நல்லா வந்து வேகணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சம் எலுமிச்சம்பழம் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். சீடை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விடுங்க. ஏன்னா அந்த புளிப்பும் அந்த காரம்லாம் சேரும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம தயிர் ஆட் பண்ணனால எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு. அதே டைமில் நம்ம வச்ச சுடு தண்ணியும் கொதிச்சிருச்சு. ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ண தண்ணி. இதில் நான் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, கிரேவி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, அப்போவே நான் வந்து பாஸ்மதி ஊற வச்சுட்டேன். 1 கிலோ அரிசி, 1 கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் தண்ணி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அரிசியை போட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. ரைஸ் வந்து 90% தான் வந்து பாயில் ஆகிருக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வெந்துட்டால் போதும்னு நினைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து இருக்கணும். ஸோ பை த வே சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. ஸோ அதனால் ஒரு
தனியாக ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 80% சிக்கனை வந்து நான் தனியாக ஒரு பவுலில் எடுத்துகிட்டு 20% சிக்கனை வந்து என்னோடய பேன்லேயே வச்சுட்டேன். இப்போ அரிசி வந்ததுக்கப்புறம் 90% அரிசி வந்ததுக்கப்புறம் அந்த அரிசி எடுத்து நம்ம ஆல்ரெடி இதில் வச்சுருக்கிற கிரேவி மேலே போட்டுக்கலாம். ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம போட்டுக்கலாம். அரிசிக்கு மேலே ரைஸுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு லேயர் வந்து போடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சிக்கனை வந்து மேலே போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே கிரேவி வந்து கொஞ்சம் ஊற்றிடுறேன். தென் எகெயின் வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் லேயரும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போது இதுக்கு மேலே ஆனியன் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஆனியன், இந்த ரோஸ்டட் ஆனியன்ஸை மேலே போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் வந்து முந்திரி கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பெருசாக முந்திரியில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நாங்கள் இது வந்து ஆட் பண்ணிக்கல. கிரேவி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது மேலே நம்ம ஊற்றுனா தான் அந்த ரைஸோட ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் ஆட் ஆகும். ஒரு வேளை கிரேவி கம்மியாக இருந்துச்சுன்னா டோட்டலாகவே நம்ம சால்ட்டு காரம் இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற எல்லா ரைஸையுமே நான் கொட்டிக்கிறேன். இப்போ தேர்ட் லேயர் நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ சேம் மெத்தடில் வந்து சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு மேலே ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ஆனியனை தூவிக்கோங்க. கேஷ்யூ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ நம்ம லேயர்ஸ் வந்து பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம தம் போடணும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம கொஞ்சமாக வந்து ரைஸ் வேக வச்ச வாட்டர் இருக்கும் இல்லையா, அந்த வாட்டரை ஒரு 1/4 லிட்டர் எடுத்து நம்ம மேலால் ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் அடி பத்தாமல் இருக்கும். ஏன்னா 90% தானே இப்போ ரைஸ் வெந்திருக்கு. ஸோ அதனால் ஒரு 1/4 லிட்டர் வந்து நம்ம எடுத்து மேலே ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கிச்சன் ஒரு பிளேட்டு வச்சு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. ஸோ இப்படியே ஒரு 15 மினிட்ஸ் விட்டுடலாம். நல்லா பிரியாணி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். எஸ், இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் வந்து நல்லா வந்து ஆல்ரெடி ஹீட்லேயே வந்து சூப்பராக வந்து பிரியாணி. ரைஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்கணும், குழஞ்சிடக்கூடாது மெயினாக. இப்போ வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கரண்டியாக சைடில் வந்து விட்டுட்டு நீங்கள் எடுத்தால் அப்படியே வந்து எல்லா லேயரும் மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ இந்த மாதிரி சைடில் நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கிரேவியோடு வந்து வரும். இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சர்வ் பண்ணால் பிரியாணி ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்கான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.